ஷர்மிளா வணக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான பதற்றம் என்பது இன்னும் தனிந்தவாறிலே தொடர்ந்து அதை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உலக நாடுகள் மத்தியில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதில் மாற்று கருத்தில்லை. அதனுடைய அண்மை செய்தியாக தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றது. இது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தை ஒருவர் நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறம் அமெரிக்கா திடீரென்று 50க்கும் மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்களை ஈரான் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அனுப்பியிருப்பது என்பதுதான் சர்வதேச அளவில் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. குறிப்பாக F-22, F-35, F-16 உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்களை ஈரான் அமைந்துள்ள மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா குவித்து வருகிறது. அதே போன்று விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய டாங்கிகளும் அந்த பகுதியில் ரோந்து வருவதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணிதான் மிகப்பெரிய சந்தேகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான தொடக்கத்தில் ஈரான் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார்கள். இது பல ஆண்டுகால பிரச்சனை. அதாவது மத்திய கிழக்கு நாடான ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு முரண்பாடு இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதற்கு தொடக்கத்தில் ஈரான் என்பது மறுப்பு தெரிவித்தாலும் அதற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிகள் அழுத்தம் காரணமாக ஈரானும் அதற்கு பிறகு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அது தொடர்பான பேச்சுவார்த்தை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டார்கள். இதனில்தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்தது. பெரிய அளவிலான சமரசம் இல்லாமல் முடிந்தது. இந்த நிலையில்தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட சுமூகமான உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அது ஈரானுக்கு ஒரு மோசமான நாளாக மாறும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் திடீரென்று அமெரிக்கா என்ன செய்கிறார்கள் என்றால் F-22, F-35, F-16 உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிநவீன போர் விமானங்களை ஈரான் அமைத்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடு பகுதியில் அனுப்பி அங்கு குவித்து வருகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இதற்கு முன்னதாக இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை சமரசம் இல்லாமல் முடிந்த நிலையில் அந்த நேரத்தில் தான் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பல் கரிபியன் பகுதியில் இருந்து மத்திய அட்லாண்டிக் பகுதியில் மத்திய கிழக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அந்த கப்பலை பொறுத்தவரையில் அது USS மகான் மற்றும் USS பெயின்ஸ்ட்ரிட்ஜ், USS வின்ஸ்டன் சர்ச்சில் 3 ஏவுகணை அழிப்பு கப்பல்களோடு இந்த போர்ட் கப்பல் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய பதற்றத்தை ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இதற்கு முன்னதாகவே இந்த பதட்டம் தொடக்க காலத்திலேயே அமெரிக்கா ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற போர் கப்பல் உள்ளிட்ட அமெரிக்க வான் மற்றும் கடற்படை படைகளை அந்த பகுதியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது போர்க்கப்பலையும் அவர்கள் அனுப்பி அங்கு சென்று கொண்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது மீண்டும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. இப்படி ஒருபுறம் பேச்சுவார்த்தை, மறுபுறம் ஈரானை அச்சுறுத்தும் வகையிலான அமெரிக்காவின் செயல்பாடு என்பது முரண்பாடாக பார்க்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி மிக முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையில் 47 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசை அகற்ற அமெரிக்காவில் முடியவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதுவே ஒரு நல்ல ஒப்புதல் வாக்குமூலம் என்றும் இதற்கு முன் அமெரிக்க அதிபராக இருந்தவர்கள் கூட அவர்களைப் போலவே உங்களாலும் ஈரானை அழிக்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அடுத்தடுத்து 3 எச்சரிக்கையை கமேனி வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவது எச்சரிக்கையாக உலகிலேயே வலிமையான ராணுவ சக்தி தங்களிடம் இருப்பதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் அத்தகைய வலிமையான ராணுவ புரட்சி ராணுவ படையை கூட சில நேரங்களில் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு அழிந்து போகும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் போர்க்கப்பல் ஆபத்தான ராணுவ உபகரணம் தான், ஆனால் அதைவிட ஆபத்தானது அந்த கப்பலை கடலுக்குள் அனுப்பக்கூடிய ஆயுதம் என்று கமேனி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஒருபுறம் போய் சென்று கொண்டிருக்கும் நிலையிலும் அமெரிக்காவின் இந்த அடாவடியான நடவடிக்கை அதற்கு ஈரானுடைய பதிலடி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய பதிலடியாக இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை, அந்த படை பொறுத்தவரை சர்வதேச அளவில் முக்கிய கச்சா எண்ணெயுடைய போக்குவரத்து வழித்தடமாக இருக்கக்கூடிய ஹார்மோஸ் ஜலசந்தியில் கடற்படை பயிற்சிகளை நடத்தி வருகிறார்கள். இப்படியாக அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இந்த பிரச்சனை என்பது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான தீர்வு எட்டப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. மறுபுறம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவருடைய எச்சரிக்கை, கண்டனம், அதே போன்று ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையினுடைய நடவடிக்கை, அமெரிக்காவுடைய போர் விமானங்களை ஈரான் நோக்கி அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் உலக அளவில் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. ஷர்மிளா.